ஹாய். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீடு வந்து மணலி சைடு. ஸோ அங்கேருந்து வர வழியில் வந்து மாதவரம் கிட்டே வந்தோம். அந்த ரூட்டில் தான் வருவோம். வர வழியில் டிமார்ட் பார்த்துருந்தோம். எனக்கு வந்து டிமார்ட்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட். எப்படி சரணா ஸ்டோர் என்னோடய ஃபேவரெட்டு, நெக்ஸ்ட்டு டிமார்ட் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ஆல் இன் ஒன் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால் வந்து போகிற வழியிலே இருந்துச்சா டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ஆனால் செம்ம வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு மதியானம், அது வந்து மதியான டைமு, அது வந்து ஒரு 12 மணி அது மாதிரி வந்திருந்தோம். செம வெயில். அங்கே வந்து பேக்கில் அலோடு கிடையாது. அதனால் பேக் எல்லாமே டோக்கன் போட்டுட்டு பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு இந்த ட்ராலி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய வாங்க போகிறோம்னா இந்த ட்ராலி, சின்னதாக கொஞ்சம் பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா சின்ன ட்ராலிலாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். செம்மையாக இருக்கும். எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்கும். 20% ஆஃபர், 50% ஆஃபர்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் வந்து சப்போஸ் சரணா ஸ்டோர் போய் நான் வந்து மளிகை சாமான் அப்படிலாம் வாங்கலைன்னா நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து டிமார்ட்டில் தாங்க வாங்குவேன். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்கும். இந்த ரஸ்க்கு, இந்த ப்ரெட் பாக்கெட் எல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் இருக்கும். யூனிபிக் பிஸ்கெட்டு அது எல்லாமே வந்து இதை போட்டுருக்கு பாருங்க. மாம்ஸ் பிஸ்கெட், யூனிபிக் பிஸ்கெட். எனக்கு யூனிபிக் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். அதில் பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹைட் அண்ட் சீக்லாம் 3% ஆஃபரு. அது மாதிரி யூனிபிக் பிஸ்கெட் அது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன்று அது மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே கிடைக்கும். நாட்டு சக்கரை, அந்த சக்கரை, இந்த சக்கரை, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து பயிறு வகைகள், அந்த கருப்பு சுண்டல், தட்டைப்பயிறு, வெள்ளை சுண்டல், அந்த சுண்டல் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து லூஸ்லேயும் இருக்கும். இது தேங்காய் லூஸில் இருக்குது. அது மாதிரி வந்து மில்லட்ஸு, அப்புறம் வந்து சக்கரை, நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வேர்க்கடலை, உடச்சக்கடலை, அது மாதிரி வந்து எல்லாமே லூஸில் இருக்கும். மாவில் வந்து கோதுமை மாவு, ரவை, ராகி மாவு, அது மாதிரி எல்லாமே வந்து லூஸில் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம். போட்டு அங்கேயே வந்து எடை போடுவாங்க. எடை போட்டு பேக் பண்ணிப்பாங்க. பேக் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், இதெல்லாம் கடலைப்பருப்பு, முழு உளுந்து, மேலே ரேட் போட்டிருக்கோம், கீழே வந்து லூஸில் இருக்கும். ஒரு கப் மாதிரி இருக்கும், சைடில் வந்து கவர் இருக்கும். இங்கே அதை போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற வந்து இந்த டாட்டா சம்பா அந்த மாதிரி, இப்போது உதயம் அந்த மாதிரி பிராண்ட்லேயும் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க டிமார்ட்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்ட்லேயும் வந்து இவங்க வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. இது அது என்னது, சோயா, காஞ்ச மிளகா, தனியா எல்லாமே கம்மி ரேட்டுங்க. அன்றைக்கி நான் போய் பார்த்தேன். ஆனால் நான் வாங்கலை. நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். மீன் மேக்கரு, வெல்லம், பிரியாணி அரிசி, நார்மல் அரிசி, பொட்டுக்கடலை, புளி, இது எல்லாமே வந்து லூஸில் கிடச்சிச்சு. புளிலாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. புளி வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து டிமார்ட் பிராண்டும் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ப்ரைஸ் வைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இது எல்லாமே டிமார்ட்டோட பிராண்டு, ப்ரீமியம் சொல்லிட்டு போட்டிருக்கல, டிடி பிராண்டுன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பச்சை கலரில் வந்து, நான் இது ஒரு கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் பார்த்துருக்கேன். இது என்னன்னு தெரியல, இங்கே தான் பார்த்தேன் பச்சை கலரில் சுண்டல். அதான் சரி, அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு எடுத்தோம். இப்போ வந்து இது எல்லாமே உளுந்து, அவ்வளோதான். இந்த சைடு ஃபுல்லாகவே அதுதான். அப்புறம் அந்த சைடு வந்து நெய், அந்த இது ரீஃபண்ட் ஆயில், கடலை எண்ணெய், கச்சா எண்ணெய், நல்லெண்ணெய், அது எல்லாமே அந்த சைடு இருந்துச்சு. இது வந்து சால்ட்டு, கல் உப்பு, சால்ட்டுக்கு அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்பளம் பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் ஆயில் ஐட்டம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சோப்பு, அப்புறம் வந்து இந்த பாத்ரூம் வாஷ் எல்லாமே இருந்துச்சு. டிமார்ட் போனாலே இதில் ஒரு 2 பாட்டில் எடுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த 2 பாட்டிலும். இது வந்து அர்ஷிதாவுக்கு ஒன்று, எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அர்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டில். அது மேடம் இதில் தான் குடிப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து வாஷிங் மிஷினோட லிக்விடு. இதெல்லாம் வந்து செம்மையான ஆஃபரு. அப்புறம் வந்து இங்கே வந்து கிளாத்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வந்து டிஷர்ட்லாம் ஜென்ஸோட டிஷர்ட்லாம் வந்து 200, 300லேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க.
குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து லேடீஸ் செக்ஷனு. இங்கே வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்பா அப்பா செம்மையாக நான் வந்து எடுக்கல, ஸ்லிப்பர் எடுக்கல. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக எடுக்கணும். ஸ்லிப்பர் எல்லாமே நான் சூப்பராக இருந்துச்சு. ஒரு முந்நூறுரூபா 400 தான் போட்டிருக்கு, 200 300 தான் போட்டிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை எல்லாருக்குமே எல்லா சைஸு நிறைய நிறைய டிசைனில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸோட கலெக்ஷன்லாம் பாருங்கள். இப்போ தாங்க நம்ம டிமார்ட்டோட முக்கியமான செக்ஷனுக்கே வந்திருக்கோம். எனக்கும் இந்த செக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே என்னென்னா டப்பர்வேர் மாதிரியே இருக்கும் பாக்ஸ் எல்லாமே. 49, 39, 59, 69 தான். பயங்கரமாக இருக்கும். அது ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்கள். 99 இந்த டப்பா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது, டப்பர்வேர் மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. இது என்ன பவுலு, அதான் சொல்கிறேன்னா கிச்சனுக்கு ஆர்கனைசேஷன்லாம் பண்ணுவோம்ல நம்ம, அந்த மாதிரி அந்த பவுலு, கிளாஸு, இந்த குட்டி 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 கப்புங்க, சாப்பாடு கட்டுன்னு போகிறது, ஃப்ளாஸ்க்கு, ஐஸ்கிரீம் இது மேக் பண்ணுறது, அப்புறம் வந்து இது வந்து அது எல்லாமே வந்து டப்பர்வேர் ஐட்டமாக. இது எல்லாமே வந்து சில்வர் சாமான். பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த டிமார்ட்டில். நான் எந்த டிமார்ட்லேயும் அது மாதிரி பார்த்ததே இல்லை. சில்வர் சாமான்லாம் வந்து ஒன்றும் ப்ரைஸ் வந்து 300 தான். ஆனால் அப்படியே தூக்கி பார்த்தா வெயிட்டாக இருந்துச்சு. இந்த டப்பா நல்லா இருந்துச்சுங்க. குழம்புலாம் கீழெல்லாம் ஊற்றாது இந்த மாதிரி டப்பா. வெறும் 59 தான். ஆனால் நம்ம வந்து மில்டனில் இதே டப்பா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 320, 340 அப்படி ஏதோ போட்டுருந்துச்சு. நான் பார்த்தேன் ஆன்லைனில். இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒரு பேக் மாதிரி 100 rupees அப்படின்னு. அது ஒரு தட்டு, ஒரு கிண்ணம், 3 கிண்ணம் அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாமே இருக்கும் வீட்டுக்கு தேவையானதுன்னு சொன்னேன்ல, எல்லாமே இருக்கும். குக்கரு, மிக்சி, ஸ்டவ்வு, கட்டில் பீரோ தவிர இங்கே எல்லாமே இருக்குங்க. அதுதான். இது வந்து ஸ்பூனு சில்வர் ஐட்டம்ஸில். அப்புறம் வந்து இந்த சாப்பர் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். நான் அப்புறமா காட்டுறேன். ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது. 200 தான். பயங்கரமாக இருக்குது. நான் இதில் தான் வந்து ஆம்லேட்லாம் போடுறதுக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிப்பேன். அப்புறம் அஷுதாக்கெலாம் சாப்பாடு செய்யறதுக்கு கேரட்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து கப்பு, இது வந்து ஐஸ் க்யூபு, இது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு.
நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட் போனீங்கன்னா போய் பாருங்கள். இது வந்து ஃபேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே மாய்ஸ்சரைசரு, சீரமு, ஃபேஸுக்கு தேவையானது, ஹேருக்கு தேவையானது, அப்புறம் வந்து குட்டி குட்டி பேண்டுங்கெலாம் கூட கலெக்ஷன் கொஞ்சமாக இருந்துச்சு. இந்த கலெக்ஷன் மட்டும் இந்த லைன் காட்டுறேன் இல்லையா, இது மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு. இது வந்து சாமிக்கு தேவையான பொருள் இந்த சைடு எல்லாமே. அப்புறம் வந்து இந்த கெலாக்ஸ் இதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாமே இருக்கும், என்னென்னு சொல்ல தெரியல, எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட் வந்து வேளச்சேரியில் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய இடத்துல இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. நான் போனது வந்து வேளச்சேரி போயிருக்கேன், வடபழனி போயிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது மாதவரம் கிட்டே போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் வாங்கி பில்லு போட்டு வெளியே வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் டிமார்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.